திருவள்ளூர் அருகே கொசஸ்தலை ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கால் 13 கிராமங்கள் துண்டிக்கப்பட்டு பொதுமக்கள் பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளனர். பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் திருவள்ளூர் மாவட்டம் விடையூர் கலியனூர் இடையே கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் மேல் வெள்ளாகம், கலியனூர், மணவூர், நெமிலியகரம் உள்ளிட்ட 13 கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. ஆற்றை கடந்தே அக்கறைக்கு செல்ல வேண்டும் அல்லது 25 கிலோமீட்டர் தூரம் சுற்றிச் செல்ல வேண்டும் என்பதால் 13 கிராமங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியாமல் வீடுகளில் முடங்கியுள்ளனர். சிலர் ஆபத்தான முறையில் சேற்றில் இறங்கி ஆற்றை கடக்கின்றனர். நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் இங்கே விடையூர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படிக்கிறேன். இங்கே 8 வருஷமாக இந்த பாலம் கட்ட முடியாதது. மழை வந்தால் ஆற்றுல எப்போ பார்த்தாலும் தண்ணி வருது. அதனால் எங்களால் ஸ்கூலுக்கெல்லாம் போக முடியல. 3 மாதம் 4 மாதம். அதனால் முதல்வரையாக இந்த பாலத்தை கட்டி கொடுக்குறோன்னு கேட்டுக்கிறோம். இப்போ எங்களுக்கு அடுத்த வாரம் ஆஃப் இயர்லி எக்ஸாம் வருது. எக்ஸாமுக்கு போகாதனால ஸ்கூலுக்கு போகாதனால கிளாஸ்லாம் கட் ஆகுது. எதனா எங்களுக்கு பஸ்ஸு, ஆட்டோ அந்தமாரி ரெடி பண்ணி கொடுத்தா கூட ஸ்கூலுக்கெலாம் போவோம். இந்த பாலம் அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டது. அவங்க ஒதுக்கின ஃபண்டு பாதி தான் வந்தது. இந்த பக்கம் வால் இல்லை, அந்த பக்கம் தலை இல்லை. பாதி வந்ததுனால பாதி கட்டிட்டு அவங்க ஃபண்டு முடிஞ்சு போச்சுன்னு அந்த கான்ட்ராக்டுக்கார் போயிட்டார். அடுத்த கான்ட்ராக்டுக்கார் இப்போ வந்தார். இப்போ இதே சன் டிவி தான் கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. கண்டிப்பாக சன் டிவிக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். இந்த சன் டிவி பண்ணதுனால அந்த ரெண்டாவது ஒரு டெண்டர் போட்டு இப்போ 380 ஒதுக்கினாங்க. அது ஒதுக்கியும் ஆம வேகத்தில் தான் திரும்பி வேலை நடக்குது. ஆனால் முதல்வருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம், ஒதுக்குனுங்க நன்றி சொல்கிறோம். இதை கொஞ்சம் விரும்பி முடித்தாங்கன்னா, ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியல, விவசாய இடுப்பொருள் வாங்க முடியல, விவசாய பொருளும் எடுத்துன்னு போக முடியல. பூ இங்கே தினசரி கூலி எவ்வளோ எல்லாமே பூவும் போக முடியல. ஸ்கூல் பசங்க சுத்தமாக போக முடியல. 2016-17 ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் 3,60,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்ட மேம்பாலத்தின் பணிகள் தலையும் வாலும் இல்லாமல் பாதியில் நிறுத்தப்பட்டன. கடந்த ஆகஸ்ட் மாதம் கூடுதலாக 3,80,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்ட போதும் கட்டுமான பணிகள் நத்தை வேகத்தில் நடைபெறுகின்றன என்பது மக்களின் குற்றச்சாட்டாகும். இந்த பாலத்தின் கட்டுமான பணிகளை துரிதப்படுத்துமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.